ஜெயந்தி அம்மா, சாந்தி அம்மா 2 பேரும். அவங்க என்ன சின்ன வயசுலேருந்து அவங்களே என்னை பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டவங்க தான் அவங்களும். ஸோ அந்த மரணத்தில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில அவங்கள வந்து வர சொல்றதுக்கு யாரோ எனக்கு சொல்ற மாரி இருக்குது. ஏன் அப்டின்னா, எல்லாருமே வந்து பார்த்துட்டு போறாங்க. நான் சாக போறேன். நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான் சாக போறேன்னு. அவங்களையும் கூப்பிடுங்கப்பா பார்க்க வராங்க. பார்த்த உடனே அவங்களுக்கே ஷாக் ஆயிருச்சு. நான் இப்டி இருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. அப்பா வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் உன்ன பார்க்க வந்தோம். ஆனா நீ இப்டி கிடக்குறியே அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போற சர்ச்சில போய் ஊழியக்காரங்கட்டலாம் சொல்லி, அப்போ அவங்க ஊழியக்காரங்கலாம் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் சத்தியத்த சொன்னாங்க. இயேசுங்கிறவர் யாரு? எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு? எல்லாரும் உன்னை கைவிட்டாச்சு. கடைசி நீ டாக்டர தான் நம்பியிருந்த. அந்த டாக்டரும் உன்னை வந்து கைவிட்டுட்டாங்க. உன்னை படைத்த இறைவன் உன்னை கைவிட மாட்டார். அந்த இறைவனை உனக்கு காட்டுறேன். நீ பிடிச்சுக்கோ. உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். நீ நம்புறியான்னு கேட்டாங்க. நான் தலையாட்டிட்டு விட்டுட்டேன் பிரதர். நான் நம்பல. அந்த மரணத்தில இருக்கும்போது கூட நான் நம்பவே இல்ல.